முதலமைச்சர் அமைச்சர்களிடம் பேசுவதில்லை 4 வருஷமா. அமைச்சர்கள் அவங்க அடுத்த நிலையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அல்லது எம்எல்ஏக்களிடம் பேசுவதில்லை. எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களும் தங்களுக்கு கீழே இருக்கிற நகர, ஒன்றிய, கிராம, ஊராட்சி தலைவர்கிட்ட பேசுறதில்லை, செயலாளர்கிட்ட பேசுறதில்லை. அப்புறம் கட்சி எப்படி இருக்கும்? கட்சி எப்படி செயல்படும்? சிஎம் மினிஸ்டர்கள்கிட்டே பேசுறது இல்லையா? ஏங்க பேசியிருந்தால் தான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்குமே. நீங்கள் தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவி இருக்கிறோம் இல்லை, அதை தாண்டி அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை அணுகுகிறார்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது போயவர்கிட்ட சொன்னாங்க? சிஎம் கிட்ட கிடையாது. சிஎம் கிட்ட பேசுறதே கிடையாது. அவர் ஒரு ஒரு தனி முகாம் மாதிரி போவார், தனி முகாம் மாதிரி வருவார். கலைஞர்கிட்ட காரில் ஏறினா எல்லாம் பேசினே போவாங்க. வீட்டுக்கு கூப்பிடுவார். டிரைவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் யார் வண்டி ஓட்டினாலும் எக்ஸ்டெம்போவாக பேசுவாங்க. ஆமாம், அதாவது தன்னிச்சையாக பேசுவார்கள். அப்படி ஏதாவது முதலமைச்சரிடம் பேசி எனக்கு தெரிஞ்சு தகவல் வரல, மீடியாவில் வரணும்ல. இல்லை சார், சேகர் பாபு சிஎம் கூட இருக்காரு, பல்வேறு அமைச்சர்கள் சிஎம் கூடவே தான் இருக்காங்க. அவங்களாலே அப்படியே வெளிப்படையாக பேச முடியலையா சார்? அந்த நிலைமை தான் இப்போது வரைக்கும் இருக்கா? கட்சியினுடைய திமுகவில் தலைவருக்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டிஆர், இவங்களெல்லாம் கடந்து பவர்ஃபுல்லாக இருப்பவர் ஏவா வேலு. ஆமாம், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அவரே பல விஷயங்களில் சாதிக்க முடியாது. ஒரு உத்தரவு வரும், அது எங்கிருந்து வரும், எப்படி வரும் தெரியாது. அந்த உத்தரவை தான் எல்லா அமைச்சர்களும் ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழி இல்லை. என்னைக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு ஆடிட்டரை வெளியில் வச்சு சென்ட்ரலைஸ்டு டெண்டர், சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி மாதிரி வச்சு பண்ணீங்களோ, பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணீங்களோ, அதுவே இந்த ஆட்சிக்கு அவமானம்.